சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை பாருங்க, சத்திய ஆவியாகிய அவர் எனக்குள் இருக்கிறார், சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துகிறார். இதுக்கு எல்லாம் பெரிய தடைய மனுஷ போதனை, மனுஷ கற்பனை, ரிலிஜன், இதான் பெரிய தடை. இயேசுவை சிலுவையில் செஞ்சு முடிச்சாதர் இல்லையா, அதனுடைய மெய்யான பலனை வேத வசனத்தின்படி பெற்றுக்கொள்ளாதபடி இருக்கிற பெரிய தடைய ரிலிஜன். இயேசுவும் சத்தியம், ஆவியானவரும் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஆவியானவருக்கு பெயர் என்னன்னு கேட்பேன், சத்திய ஆவி. ஆவியானவருக்கு பெயர் என்ன? சத்திய ஆவி. இயேசுவுக்கு பெயர் என்ன? சத்தியம். சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய். அப்போ அந்த ஆவியானவர் உங்களை ஓவர்ஃப்ளோ பண்ணிட்டா நீங்கள் அந்த சுயமாக பேச மாட்டீங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் வார்த்தையாக இருக்கும். நான் தேவ பிரசன்னத்தோடு செய்தி ஆரம்பித்தேன். நம்ம வீட்டில் பேசினாலும் எங்கே பேசினாலும் ஆவியானவர் வார்த்தையாகவே இருக்கும். ஏன்னா அவங்க வார்த்தையை அவர் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வீட்டிலும் வெளியிலும் வேலை ஸ்தலத்திலும் எங்கே பேசினாலும் உங்கள் வார்த்தையை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்கள் வார்த்தை ஆவியானவருடைய வார்த்தையாய் இருக்கும். பவுல் சொல்லுகிறார், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ நாணத்துக்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலே பலத்தினாலே உறுதிப்பட்டதாய் இருந்தது. பேச்சு, உங்கள் பேச்சை குறித்து சொன்னேன். அப்போ என் பேச்சு அங்கே மனுஷ நாணம் இல்லை. அப்போ உங்கள் பேச்சு அந்த ஆவிக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வந்துட்டா மனுஷ நாணம் உங்கள் பேச்சில் வர முடியாது. உங்கள் பேச்சில் ஹெவன்லி விஸ்டம் வெளிப்படும். நீங்கள் பேசுவதை குறித்த அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கணவன் மனைவி அப்படி பேசணும். வீட்டில் உங்கள் பேச்சு ஆவிக்குள்ளே இருந்து ஆவியானவருக்குள்ளே வந்து அந்த வரணும். நான் உங்களுக்கு டீச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆமென். மறுபடியும் வாசிங்க. சத்திய ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்களை உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும், யார்கிட்ட கேள்விப்பட்டது? அவர்கிட்ட. ஐயா, நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும்யா. கேட்கணுன்னா தாத்தான்னு கேட்கறத சொல்லலை, அந்த வார்த்தையை கேட்க.